ரொம்ப டேஸ்டான லெமன் சேமியா தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். என்னோடய ஃபேவரெட்டும் கூட. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 3லேருந்து 4 காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு, இப்போ பெரிய வெங்காயம் 1 நான் எடுத்திருக்கேன். அதை பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4-5 கருவேப்பிலை வாசனைக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றும் போது நான் லெமன் புழிஞ்சு விட்டுட்டேன். அது மட்டும் வீடியோ கிளிப்பிங்கில் லைட்டாக கட் ஆகிடுச்சு. 1/2 லெமன் அளவுக்கு புழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி கொதித்து வரும்போது நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். என்னோடய ஃபேவரெட்டும் கூட. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ சேமியா ஆட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வரட்டும். இப்போ தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வருது. ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக வந்துருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.